மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முடிகண்டநல்லூர் கீழத்தெருவில் தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் செல்லக்கூடிய சாலையை 2 தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத மக்கள் வயல்வெளி வழியே நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு துறையின் வரைபடத்துடன் புகார் அளித்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையத்தில் போதையில் இளைஞர் நிர்வாணமாக பொதுமக்களை அச்சுறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கைலம்பட்டியைச் சேர்ந்த யோகேஸ்வரன் என்ற இளைஞர் கஞ்சா போதைக்கு அடிமையான நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் மேலூர் பேருந்து நிலையத்தில் நிர்வாணமாக சுற்றித் திரிந்த போது பொதுமக்கள் அவரை பிடித்து உடை அணிவிக்க முயன்றபோது தாக்கியுள்ளார். இதையடுத்து காவலர்கள் பொதுமக்கள் போதை இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விடியா ஆட்சியில் கஞ்சா அதிகரிப்பால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்தில் பயிர் காப்பீட்டுத் தொகை கேட்டு 20 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் குறுவை, சம்பா, தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்புக்கு தள்ளப்பட்டனர். பயிர் காப்பீட்டு திட்டத்தை நம்பியுள்ள விவசாயிகளை மத்திய மாநில அரசு அலைக்கழித்து வருகின்றது. இந்நிலையில் கோட்டூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காரியமங்கலம், விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலை உணவு திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பூதலூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. விடியா ஆட்சியில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் அரசு ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் என்று கூறிக்கொள்ளும் திமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாம்பல்பட்டி இஸ்லாமிய நகர் பகுதி பொதுமக்கள் குப்பை கழிவுகளால் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். சாம்பல்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சேரும் குப்பை கழிவுகளை ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கொண்டு வந்து கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் ஈ மற்றும் கொசு தொல்லையால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கும் இஸ்லாமிய மக்கள் விடியா திமுக அரசு மருத்துவ முகாம் நடத்தி நோய் தொற்று ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மாடக்குளம் பகுதியில் அரசு முதுகலை பட்டதாரி மாணவர் விடுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் விடுதியின் காப்பாளர் சங்கர சபாபதியை பணிநீக்கம் செய்ததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் பரமக்குடியில் நடைபெற்ற இம்மானுவேல் சேகரன் குரு பூஜையில் அரசு அதிகாரிகள் ஆதி திராவிடர் நலத்துறை விடியா திமுக அமைச்சரை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்று சங்கர சபாபதி குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. சங்கர சபாபதியின் குற்றச்சாட்டை அடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து சங்கர சபாபதியை மீண்டும் பணி நியமனம் செய்ய கோரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.